நிலா வெளிச்சம் எவ்வளோ அழகா இருக்குது, இன்னைக்கு சூப்பரா இருக்குது நிலா. அந்த காலத்துல எல்லாம் எங்க கரண்ட் இருந்துச்சு, நிலா வெளிச்சத்துல தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு தருவாங்க. வெளியவே செய்வாங்க சாப்பாடு, வெளியவே சாப்பிடுவோம், வெளியவே தூங்குவோம், அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் யார் வெளியே செய்யறாங்க? யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பேசாம இன்னைக்கு நம்ம வெளியே செய்யலாமா? அம்மா அம்மா, இன்னைக்கு வெளியவே சாப்பாடு செஞ்சு தரியா? எல்லாரும் நம்ம வெளியவே உட்காந்து சாப்பிடலாம் நிலா வெளிச்சத்துல. நானும் அதான் யோசனை இருந்தேன், நீங்களும் அதான் சொல்றீங்க. சரி போயிட்டு மாவு சட்னி அரைச்சி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துன்னு வா, நான் அதுக்குள்ள அடுப்பு பற்ற வைக்கிறேன். அம்மா அம்மா, நீ சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்க போய் விளையாடிட்டு வரோம்மா. சீக்கிரமா வாங்க, என்ன கத்த வச்சுன்னு இருக்காதீங்க, புரியுதா? சரிம்மா, நீ வாடி போலாம். நம்ம சாம்பாரை உள்ள வச்சு அதை எடுத்துட்டு வர சொன்னா இவளுங்க அதை எடுத்துட்டு வரல. ஒன்னு எடுத்துன்னு வந்தா ஒன்னு எடுத்துன்னு வர மாட்டாளுங்க. இவளுங்க கிட்ட கத்தினே இருக்க முடியல. சரி விளையாட்டு வரட்டும், அப்புறமேட்டுக்கா கேட்கலாம். ஏக்கா என்ன பண்ணின்னு இருக்கிற நீ? ஏம்மா, நான் குண்டா வச்சாலே இவளுங்களுக்கு எப்படி தான் வாசனை வந்துருமோ தெரியல. கரெக்டா வந்துட்டாளுங்க. இவ வந்துட்டா இன்னொத்தி ஆளை காணுமே. இவளுங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியலையே. வாடி பசங்க, இப்பதான் நிலா வெளிச்சத்துல சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனாலதான் சரி செஞ்சேன். இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். தெரியுது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வரனே. நான் நீங்க செய்யறது எப்படிதான் இவளுக்குலாம் தெரியுமோ. சே, ஒன்னும் செய்யக்கூடாது, வந்துடுறாளுங்க. நீ வந்துட்ட, எங்க ருக்கு ஆளை காணும்? அவளும் கரெக்டா வந்துருவாளே. ஆட்டோமேட்டிக்கா வருவா பாருங்க. வாசனை வந்துச்சுல, நான் வாசனையை பிடிச்சி நான் வந்தேன். இப்ப அவ வருவா பாருங்க. ஏண்டி அவ இப்பதாண்டி சொல்லி வாய மூடனா மின்னல் மாதிரி வந்து நிக்கிறீங்களேடி. ஏதோ நல்ல வாசனை வந்துச்சா, என்னால வீட்ல இருக்கவே முடியலக்கா. எப்படியும் உன் வீட்ல இருந்து தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். நான் வந்து பார்த்தா நீ என்னவோ பண்ணின்னு இருக்க. என்னக்கா சமையல்? ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, வெறும் இட்லி சட்னி அவ்வளோதான். சரி வீட்டில் உட்காந்து உள்ள உட்காந்து எப்போ பார்த்தாலும் சமைச்சுன்னு இருக்கிறோம், வேக்காடாக இருக்குது. இன்னைக்கு நிலா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி சமைச்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் வந்த வெளியே. நீங்களாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டிங்களா? இல்லைக்கா, இனிமே தான்க்கா செய்யணுமே. ஏண்டி செஞ்சு வச்சுட்டு வர வேண்டியதானடி? மணி ஆயிடுச்சேடி, 8 ஆயிடுச்சேடி. பசங்களுக்குலாம் நீ சாப்பாடு கொடுக்கணும்ல, இன்னும் செய்யாம இருந்தா எப்படி? அட செய்யலான்னு போகும்போது தான் வாசனை நல்லா வந்துச்சு. யார் வீட்டில் இருக்கோன்னு எனக்கு அப்பவே டவுட் ஆச்சு. எப்படியும் நம்ம காந்தாக்கா வீட்டில் தான் இருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி நீ என்ன செய்கிற அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சோண்டு வாங்கி போகலான்னு வந்தேன் நான். அதானே பார்த்தேன். உங்கள் வீட்டில் இருந்து மட்டும் எதையோ எடுத்துன்னு வந்துடாதீங்கடி. ஆனால் இங்கே என்ன செய்கிறேன்னு மட்டும் வந்து கேளுங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து ஒன்றும் கொடுக்காதீங்க. ஒரு நாளாச்சும் ஏதாச்சும் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் இங்கேருந்து தான் எடுத்துன்னு போகிறீங்க. ஏக்கா என்ன இப்படியெல்லாம் பேசுற நீ? நம்மலாம் அப்படியெல்லாம் பழகிருக்கோம், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம். நீ இப்படி பேசுற எங்களை பார்த்து? நாங்கள் என்ன சாப்பாட்டுக்காக தான் வரோமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தானே வரோம். ஆமாம், ரொம்ப நல்லா அழகாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறீங்க நீங்கள். இங்கேருந்து தான் எடுத்துன்னு போகிறீங்க. ஒரு நாள் கூட எடுத்துன்னு வந்து அக்கா நான் செஞ்சேன், இந்தா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான்னு ஒரு நாளாச்சும் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? 2 பேருமே எடுத்துன்னு வந்து கொடுத்தது கிடையாது. நீங்கள் உரிமையோடு வந்து இங்கே எடுத்துன்னு போகிறீங்களா? அது மாதிரி நீங்களே கொடுத்தா தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பெருசாகும். நீங்கள் என்னடானா எப்போ பார்த்தாலும் நான் என்ன செஞ்சேன் பார்க்கறதுக்குனே வருது, அதை மட்டுமே எடுத்துன்னு போகிறது. ஆனால் நீங்கள் ஒன்று கூட செஞ்சு கொடுக்கறதே கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்குலாம் கொடுக்கணும்னு தோணும்? என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசுகிற? வாயை மூடுடி. எப்போ பார்த்தாலும் இதே தான் உங்களுது. காலையில் வந்த சாம்பார் வாங்கி போனேன், மத்தியானம் வந்த ரசம் வாங்கி போனேன், இப்போ நைட்டுக்கும் வந்துட்டேன். இதே பொழப்பா வச்சுன்னு சுற்றுறீங்க. உங்கள் வீட்டில் நான் ஏதாச்சும் வந்து கேட்குறேன்னா? ஹலோ அக்கா, இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு அழுகழுகையா வருது. வரும் நல்ல நடி உக்காந்துக்கிட்டு. ஒரு நாள் கூட எடுத்துன்னு வந்து குத்தது கிடையாது. என்னடி இந்த அக்கா எல்லா சீக்கிரட்டையும் கண்டுபிடிச்சிச்சு? அது சொல்கிறதும் கரெக்ட் தானே. நம்ம எப்போ பார்த்தாலும் இங்கேருந்து வாங்கி போகிறோம், நம்ம ஒன்றுமே எடுத்துன்னு வந்து கொடுக்கதே கிடையாது. நம்ம செய்யறது நம்மளாலே வாயில வைக்க முடியாது. என்னடி குசு குசுன்னு பேசின்னு இருக்கீங்க? ஏக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க செய்யற சாப்பாடு எங்களாலேயே வாயில வைக்க முடியாதுக்கா. அதை சாப்பிட்டீங்கன்னா நீ வாழ்க்கையே வெறுத்துருவக்கா. அதனாலதான்க்கா உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை. நல்லா செய்ய கத்துக்கணும், அப்புறமேட்டுக்கு உனக்கு நான் செஞ்சு எடுத்துன்னு வந்து தரேன்க்கா. நீங்கள் ஒன்றும் எனக்கு கொடுக்கவும் தேவையில்ல, நானும் கொடுக்கல, போங்க. அப்படி மட்டும் சொல்லாதக்கா. உன் சாப்பாட்டுக்கு தான் நான் மயங்கி அங்கேருந்து ஓடோடி வரேன்க்கா. ஏண்டி உனக்கு வெக்கமாவே இல்லையாடி? இவ்வளோ கேள்வி கேட்குறேன், அப்பயும் சோறு கொடு குழம்பு கொடுன்னு கேட்குறியேடி. ஒரு நாள் கூட நீ கொடுக்க மாட்டேன், ஆனால் என்ன மட்டும் கரெக்டாக வக்கனையாக வந்து கேட்குறியேடி. ஆஹா, செம டேமேஜ். வாய முடிடி சோடா புட்டி. அக்கா உன் அளவுக்கு எனக்கு செய்ய வராதுக்கா. நல்லா செஞ்சா நானும் எடுத்துன்னு வந்து கொடுப்பேன்க்கா. தாயே, நீங்கள் எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுக்கவும் தேவையில்ல, நானும் கொடுக்கவும் தேவையில்ல. போய் உங்கள் வேலையை பாருங்க. என்னடி இந்த அக்கா இப்படி பேசுது? சோடா புட்டி, அப்போ இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காதாடி? இவ ஒருத்தி அந்த அக்கா பேசுமா பேசாதானே தெரியாது, இவ சாப்பாட்டுக்கு போயிட்டா. அக்கா கோச்சிக்கினியாக்கா, இங்கே கொஞ்சம் திரும்பி பாருக்கா. நான் ஏண்டி கோச்சிக்க போகிறேன்? இட்லி வெந்துச்சான்னு பார்க்கறதுக்காக போனேன்டி. ஏய் அக்கா நல்லா காடி, அக்காலாம் அதெல்லாம் கோச்சிக்காதீடி. இப்படியே நல்லா ஐஸ் வைங்கடி. ரொம்ப பசிக்குது, 2 இட்லி கூட. பசிக்குதுக்கா, இட்லி கொடுக்கா. தரேன்டி. அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்காமலாம் விட்டுற மாட்டேன்டி. உங்களை மாதிரி கஞ்ச பிசினாரிலாம் கிடையாதுடி. நான் இட்லி வெந்துருச்சா பார்க்கறதுக்கு தான் போனேன், எத்தனை வரேன் வெந்து செய்கிற தரேன். உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராதுக்கா. தாயே போதும் ஐஸ் வச்சது, இட்லியை கொடுக்குறேன், சாப்பிட்டு கிளம்புங்க. ஏக்கா ரொம்ப சூப்பரா இருக்குதுக்கா, சாம்பார் வடை எல்லாமே சூப்பரா இருக்குதுக்கா. அக்கா இந்த தெருவில் உன்ன மாதிரி சமைக்க ஆளே கிடையாதுக்கா. உன்ன மாதிரி அடிச்சிக்கவே முடியாதுங்க செய்யறதுக்கு. நாளைக்கு நான் சிக்கன் வாங்கி வரேன்க்கா, நீ பிரியாணி செஞ்சு கொடு, எல்லாரும் சேர்ந்தே செய்யலாம். நான் கூட எங்கள் வீட்டிலேருந்து ஏதாச்சும் எடுத்துன்னு வரேன். ஏக்கா நான் கூட அரிசி எல்லாம் எடுத்துன்னு வரேன், நாளைக்கா பிரியாணி செஞ்சு கொடு, செஞ்சு சாப்பிடலாம் எல்லாருமே. ஆமாம், இப்போ தின்னுட்டு போனீங்கன்னா இதோட வரவே மாட்டீங்க. இதில் வேற நீ அரிசி கொடுப்ப, நீ வந்து கறி கொடுப்ப. சாப்பிடுங்கடி.
நம்ம கஞ்ச பிஸ்னாரின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கே. ஏக்கா இஃப் யூ டோன்ட் மை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கேட்ட கேட்டுக்கு இங்கிலீஷ் வேற என்ன சொல்லி தொலை. கொஞ்சோண்டு சாம்பார் தர முடியுமா? நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசை ஊற்றி மேட்ச் பண்ணிடுறேன். கொஞ்சமா கொடு போதும், நான் தண்ணி கூட கலந்துக்கிறேன். தரேன்டி. வெக்கம் கெட்டவளா இருப்பாளே, கொஞ்சம் கூட சுடு சொரனே இருக்க மாட்டேங்குதே. இவ்வளோ காரி துப்புறோம் அப்பயும் வந்து சாம்பார் கொடுன்னு கேட்குறா. மானங்கெட்ட ஜென்மம். ஏக்கா எனக்கு வடை தரியாக்கா? சாம்பார்லாம் என்கிட்ட இருக்குது, வடை மட்டும் கொடுக்குறியா? இவ அவளுக்கு மேல எதையுமே வாங்காம போவே மாட்டா இவோ. தரேன் கண்டிப்பா தரேன், எடுத்துன்னு போய் தின்னுங்க நல்லா. அம்மா சாமி, முதல்ல இந்த ஏரியாவை விட்டு நம்ம காலி பண்ணின்னு போகணும். இல்லைன்னா இவளுங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கே நமக்கு செலவு பத்தாது போல் தருதே. கொடுக்கலன்னா வாங்காம நவரவே மாட்டாளுங்க. என் பசங்களுக்கு கூட இன்னும் இட்லி சுட்டு கொடுக்கல, விளையாடிட்டு வரேன்ட்டு போச்சுங்க. ஃபர்ஸ்ட் போனியே இவளுங்களுக்கு தான். எப்பா முதல்ல வீடு காலி பண்ணின்னு போயிடணும் இந்த ஏரியாவை விட்டு. இவளுங்க திருந்த மாட்டாளுங்க, நம்ம மாறிட வேண்டியதான். ஏக்கா செம சூப்பரா இருந்துச்சுக்கா. ஏய் பசங்களா, விளையாடுனது போதும், வாங்க வந்து சாப்பிடுங்க, மணி ஆகுது. உங்களை தவிர போற வரவ எல்லாரும் சாப்பிட்றாங்க, வாங்க வாங்க. ஏக்கா நீ எங்களை சொல்லல? சீச்சி, உங்களை ஏண்டி நான் சொல்ல போறேன்? அப்படியே சொன்னா மட்டும் இவளுங்களுக்கு உரைச்சிட போதா?